ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 28 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த ஸ்வாடை எத்தனை வந்து நம்ம செரிக்கா கிட்ட கொடுக்கறான். செரிக்கா கிட்ட அந்த பொம்பளைய பத்தி அவன் கேட்கறான். இந்த லின்சிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எப்படி அவளுக்கு உன்னை பத்தி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கு? இதுவா இந்த லின்சி வந்து நம்மளோட மிஸ்டர் ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா இருந்தா, அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி. அவ வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப வெறுப்பாயிட்டா. அவ நம்ம ஆர்கனைசேஷனை விட்டு விலகுனா, அதையும் தாண்டி மிஸ்டர் ஆர்கனைசேஷனை அவ எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சா. அதாவது நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த ரிங்க தான் நீங்க சொல்றீங்க. ஆமா, ஆப்வியஸா அதே தான். அது சொல்ல போனா என்னோட கையில தான் வர வேண்டியது. ஆனா ஏதோ ஒண்ணு அது நீயே வச்சுக்கலாம். அட இருங்க, இது லீடர் சொல்லியா பாஸ் டவுன் ஆகும் தானே? எனக்கு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. நான் அது இல்லாமலேயே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். அட நான் என்ன யோசனை, அதாவது நீங்க என்ன அனுப்புனதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரிங்கு தானே. ஆனா நீங்க இப்படி சொன்னது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு எனக்கு. அங்க செரிக்காவும் சொல்றான், நான் வந்து பண்ணது வெறும் ஒரே ஒரு விஷயம், ராமேஷை நான் தக்க வச்சுக்கினேன், அவ்வளவுதான். நிறைய ஆளுங்க இதுலதான் மயங்கிடுவாங்களே. ஏன்னா இதை வந்து கன்செப்ஷன் பண்ணாலே போதும் அவங்க வந்து கரப்ட் ஆயிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து இதனாலேயே டவுட் ஆகுது. அதனால தான் இந்த ரிங்கை வந்து அவ கொடுத்திருக்கானு. அதுக்காக தான் எனக்கு கொடுத்திருக்கியா? நீ வந்து என்ன சுத்தமா நம்பலையா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து பார்க்க ஆசைப்படுறேன். நீ இதுக்கப்புறம் ஒரு ஹீரோவா இருக்க போறியா, இல்ல ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரா இருக்க போறியான்னு எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே எப்படி போகுதுன்னு. ஏன்னா யாருக்கு தெரியும், கேலன் வந்து சூஸ் பண்ணவன் தப்பானவனா இருந்தா. அதனால கேலன் வந்து ரொம்ப கடுப்பாகிறா. நெக்ஸ்ட் சீன்ல பிரின்சிபலும் யோசிக்கிறாரு. அகாடமில ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து காணாம போயிருப்பாங்க. லேடியை கொன்னதும் நம்ம ஹீரோ தான். அதனால ஸ்டூடெண்ட்ஸோட அன்சைட்டி அது வந்து ரொம்ப அதிகமாயிருக்கும். அதனாலே இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, புதுசா ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. ஒரு அங்க வந்திருப்பாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம போரஸ் தான். நான் வந்து இத பண்ணோன்னு ரொம்ப ஆவலா காத்து நின்றேன். நல்ல வேலை நீங்களே என்ன அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. அப்படியா, சரி அப்பனா நீ இன்னில இருந்தே அதை ஆரம்பிக்கலாம். ஆனா போரஸ் மேல அந்த வயசானவருக்கு நம்பிக்கை இல்ல. போரஸ் வந்து ஏதோ ஒண்ணுத்த மறைக்கிறான். போற வழியில நம்ம செரிக்காவை அவன் மீட் பண்றானா. செரிக்காக்கும் புரிஞ்சு போயிது இவரு தான் அந்த போரஸ், அந்த புதுசான டீச்சர்னு. ஆனா போரஸ் மேல வர அந்த ஆறாவும் அந்த மானாவை வச்சும் இவளால கண்டுபிடிக்க முடியுது இவன் வந்து சாதாரணமான ஆளு இல்லைன்னு. இதுக்கப்புறம் அங்க செரிக்காவும் ஒரு செரிக்கா கிட்ட அவரு வந்து சொல்றாரு, வந்து என்ன பண்ணு, எனக்கு வந்து போரஸ் மேல டவுட்டா இருக்கு. போரஸ் கிட்ட ஒரு ஸ்டேஞ்சான மானா வந்து வெளிவந்து, அதனால அவரு மேல ஒரு கண்ணவை. கண்டிப்பா நான் வந்து அதே மாதிரியே பண்றேன். அவரு மேல இருந்து வர விஷயத்த என்னாலையும் சென்ஸ் பண்ண முடியுது. அதுதான் ரத்தத்தோட ஸ்மெல்லு. அவரு எங்க தான் போனாலும் அதை வந்து அழிக்க முடியாது. அவரு பார்க்கும் போதே சொல்லலாம் அவரு எத்தனை பேரை கொன்னு இருக்காருன்னு. இப்போ அவரு வேற அகாடமிக்குள்ள அங்கேயும் இங்கேயும் போறாரு. இதனால என்னென்ன பிரச்சனை வருமோ. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸா இருக்காங்களா. பார்த்து நம்ம ஐரன் ரொம்ப ஷாக் ஆகுறான். வழக்கத்தை விட இந்த வாட்டி நிறையவே சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதுக்கு காரணம் பேன் குயிக் தான். பேன் குயிக்ல நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் எவ்வளவு சோல்ஜர்ஸ். அங்க லூனாவும் இருக்கா. லூனாவை பார்த்தோன்னே நம்ம ஐரனுக்கு அவ்வளவு சந்தோஷம். லூனா கிட்ட அந்த ஸ்வாடு பொண்ணை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இப்படி இவங்க பேசிக்கினே போகும்போது முன்னாடியே அந்த போரஸும் வரான். என்னோட பேரு போரஸ், நான் இப்பதான் ஒரு ப்ரொஃபஸரா இந்த அகாடமிக்கு அப்பாயிண்ட் ஆன. ஓ அப்படியா, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் போரஸ். நீங்க வந்து மானஸ பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறீங்க அதானே? பரவாயில்லையே, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பத்தி உனக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு, உன்னோட மான ஆர்பு அதை வந்து நான் பார்க்கலாமா? கண்டிப்பா, அவ அப்படியே உருவாக்குறா. அட இதுதான், இதுக்குதான் நான் வெயிட் பண்ணேன். இது வந்து எனக்கு போதும். லூனாக்கு அங்க ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாத மாதிரி இருக்கு. எதுக்கு நம்ம ஐரினோட மானாவை ஒண்டி அளவெடுக்கணும்னு சொல்லணும். அங்க மானாவை ஒரு தொல்லான ஒருவரா. அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க கைய பிடிக்கிறாங்க. பார்த்து போரஸ் ரொம்ப கடுப்பாகிறான். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது நம்ம ஹீரோ தானே. ஆமா, எதுக்காக நீ வந்து இங்க இருக்க? அதுவும் இந்த பேலஸ்ல. போரஸ் சீனா படியே பாஸ்டுக்கு போகுது. அங்க எல்லாருமே கிங்டம்ல மிகப்பெரிய மாஸ்டர் கூட சண்டை போட்டு இருப்பாங்களா. மாஸ்டர் அவங்களால எதிர்த்து சண்டை போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு அவங்க தாக்குறாங்க. அங்க ஒரு உருவம் அது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அந்த வேகத்தோட ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். அதை பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லா ரூமர்ஸும் உண்மைதானா? இவரால நம்ம தப்பிச்சோம். இவரு உண்மையிலேயே அமேசிங் தான். மாஸ்டரும் திரும்பவும் தாக்குவது ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறான். மாஸ்டருக்கு நம்ம ஹீரோ எங்க போனான்னு தெரியல. ஆனா மண்டைக்கு மேலதான் இருக்கான். நான் ஸ்டார்டிங்ல இதை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆனேன். இது ஒரு ஸ்பெஷல் ரேங்க் மாஸ்டர்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இதை வச்செல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு ஆர்பை கிரியேட் பண்ணி அதை வச்சு அந்த மாஸ்டரை கொல்றான். இதுக்கப்புறம் அவங்க உட்கார்ந்து இருப்பானா. இப்பதான் அங்க போரஸ் வந்திருப்பான். இப்படிதான் இவங்க போரஸையும் மீட் பண்ணிருப்பாங்க. என்ன ஆயிருக்கும்னா,
இந்த இடத்துக்கு புதுசா நம்ம லியோனல் அவன் தான் ஒரு எம்பரரா இருந்திருப்பான். ரொம்ப கிரீடியா இருக்கிறனாலேயே இங்க வந்து வாரம் மாஸ்டருங்க உள்ள வர்றதும் அதிகமாக ஆரம்பிச்சது. எல்லாமே அவனால் தான். அவன் இந்த மாதிரி டிசிஷனை எடுக்காம இருந்தா இங்கெல்லாம் இருக்க வேண்டியதே இல்ல. இத பத்தி ஆக்சல் கிட்ட கூட பேசினேன். ஆனா ஏதோ ஒண்ணு அதேதான் எனக்கும். நான் அவரு எதுக்கு என்ன தேர்ந்தெடுத்திருக்காருன்னா இந்த மாதிரி என்னோட டேலண்ட்டை பார்த்துதான் அவரு தேர்ந்தெடுத்திருக்காரு. டேலண்டா எனக்கு வந்து புரியல. அதுக்கப்புறம் தான் அவனோட பவரையும் அவன் பயன்படுத்துறான். அந்த இடத்துல இருக்க எல்லா மானாவையும் உரிய முடியுது. நம்ம ஹீரோ பயன்படுத்தின ஒரு மானாவை உறிஞ்சு அப்படியே அதை ஒரு ஸ்பியரா மாத்துறான். பார்க்கும் போது போரஸ்க்கு அது ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுது. என்ன இது ரொம்ப யூனிக்கா இருக்கு. நான் தேடின அந்த ஆளு வந்து வேற யாரும் இல்ல, அது நீங்க தான் நினைக்கிறேன். நம்ம தான் அவனோட வேட்டை வந்து ஆரம்பிச்சது. இந்த வாட்டி இப்படி ஒன்னும் நான் நடக்க விட போதில்ல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க வந்து இப்பதான் இந்த அகாடமிக்கு புது இன்ஸ்ட்ரக்டரா வந்தீங்க. அதுக்குள்ள நீங்க என்னன்னா எதோ பண்ணிருக்கீங்க. அப்படி ஒன்னும் இல்ல, இன்ஸ்ட்ரக்டரா இந்த மாதிரி பண்றது எல்லாமே என்னோட கடமை தானே. ஆனா நான் ஒன்னும் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே பார்க்கலையே. இல்ல, நான் வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சேன், என்ன மன்னிச்சிரு. மன்னிப்பையும் ஏத்துக்கிறாங்க. அவரு போனக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே ஒரு நிம்மதி கிடைக்குது. லூனாக்கும் ஒரு டவுட் வருது. போரஸ் இது வந்து யாருதான்? பின்னாடியே அந்த ஸ்வாட் பொண்ணு சொல்றேன், இப்பயாச்சும் நீங்க அவங்களோட கைய விடலாம்ல. என்ன மன்னிச்சிருங்க ஹைனஸ், நான் வந்து தெரியாதனமா இப்படி பண்ணிட்டேன். இல்ல பரவாயில்ல, நீங்க வந்து பிடிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து என்னோட சைடு தானே. ஆனா அந்த ஸ்வாடு பொண்ணு வந்து இப்படி பண்றால, இதனால அந்த ஸ்வாடு பொண்ணு அப்படியே பூச்சினா ஓடி போயிடறா. சைடு லூனாவும் கேக்குறா, ஆமா உனக்கு என்ன அந்த இன்ஸ்ட்ரக்டர் போரஸ் இதுக்கு முன்னாடியே தெரியுமா? என்ன கொஞ்சம் எனக்கு தெரியும்னு சொல்லலாம். ஓ அப்படியா? நான் இதுக்கு முன்னாடி அவனை கேள்வி கூட படல. ஹீரோ போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லித்தான் போறான். வந்து என்னதான் ஆனாலும் அவனை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி நீ வந்து அவன் கிட்ட கூட நெருங்காத. இவன் இப்படி சொல்லும் போது தான் எனக்கு வந்து இன்னமும் கியூரியஸ் ஆகுது. இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரான். பிரெயின் தான் நிறையவே சாக்லேட்டை உருவாக்கி இருக்கிறான். பார்த்தோன்னே நானாக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். அப்படி அவ தாவரா. ஆலியாக்கு ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கு. நீங்க வந்து பண்ணது ஏதோ சரியில்லை. நான் சமைக்க கூடாதுன்னு சொல்லி என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்கல்ல. ஆமா என்ன ஆலியா, நீ வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். இல்ல நான் வந்து என்ன யோசிச்சேன்னா மத்தவங்க சமைச்சு நீ சாப்பிடும் போது அது உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். இல்ல அப்படி நான் பண்ணும் போது ஏதோ என்னோட ஜாப் என்னை விட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் வரும். ஏதோ ஒன்று பிரெயின் வா நம்ம ட்ரைனிங் பண்ணலாம். இதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் பண்ணலான்னு அங்க ஒரு ஏரியாக்கு வராங்க. அங்க பார்த்தா இன்னமும் ஸ்வாட் பொண்ணு ட்ரைனிங் எடுக்கிறான். பார்த்தா அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த பொண்ணு இதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஸ்வாட்ஸ்மேனா மாறுவா. ஹீரோவும் ஸ்வாட் எடுக்கும் போதே சொல்றான், ஹேய் வந்து பார்க்க ஆசைப்படுறேன், நீ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு. இது யங் மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா நம்ம 2 பேரும் சண்டை போட போறோம். சோ நீ தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும். அதனால வா நம்ம ஒரு கை பாத்துக்கலாம். நான் வச்சு இருக்கிறது ஒரு ரியலான ஸ்வாடு. ஆனா உங்ககிட்ட இருக்கிறது ஒரு உடன் ஸ்வாட் தான். நான் என்ன ஒரு உடன் ஸ்வாடுக்கு மாத்திக்கணுமா? ஆனா அதுக்குள்ளே ஹீரோ தாக்க வரானா ஜஸ்ட் மிஸ்ல அவ தப்பிக்கிறா. பரவாயில்லையே, உன்னோட ரிஃப்ளெக்ஸ் அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கு. ஆனா இதை பார்த்து அவ இன்னமும் ஆச்சரியமா வரா. என்னதான் அது ஒரு உடன் சோடா இருந்தாலும் அது ஏதோ ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது. ஏதோ ரியலான சோடா வச்சு சண்டை போடுற மாதிரி. அங்க திரும்ப அவ ஹீரோ தாக்க வரா. எங்கேயே இந்த எபிசோட முடியுது. போரஸ் இங்க வந்திருக்கானா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த அவன் பண்ண போறான். சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னதான் ஆகுதுன்னு. மறக்காம ஒரு லைக் கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.